பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஐயா உங்களோடு நான் பேச வேண்டும் என்று மிக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை ஒருவர் என்னோடு பேசினார்கள். அவங்க சொன்னாங்க, நான் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை தேவன் செய்தார் என்று சொன்னார். நான் கேட்டேன், என்ன செஞ்சார் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், நான் மாதம் 5000 ரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு காசு வட்டிக்கு தான், ஆனால் 5 லட்ச ரூபா கடன் பட்டு மாதம் கட்டிக்கிட்டு இருந்தேன். வாங்குகிற சம்பளத்தில் ஐயோ எப்படி கடன் 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 கடன்னு சொல்லி எந்த வழியாவது திறக்காதா அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பாட்டு தொலைக்காட்சியில் எனக்கு கேட்டது, ஒரு வழி அடைக்கும் போது புது வழி திறந்த தேவன் என்று ஒரு பாட்டை பாடினீங்க. உடனே எனக்குள்ள ஒரு வழி திறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. ஆனாலும் என் மனசுக்குள்ள யார்கிட்ட போய் கேட்டால் இன்னொரு வட்டி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காத விதத்தில் என் செல்ஃபோனை எடுத்தபோது பர்சனல் லோன் உங்களுக்கு அவையில் இருக்கிறது, வாங்கி கொள்ளலாம். நாங்கள் போனேன். 15 நிமிஷத்தில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பர்சனல் லோன் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஜெபித்த உங்களுக்கும் நன்றி என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தையை உங்களோடு நான் பேசப் போகிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற போதெல்லாம் ஒன்று காரியத்தை மறந்துடவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது? பைபிளை எடுக்க மறக்கக்கூடாது. என்னையா அப்படிங்க, நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் வேதாகமம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால், வாசிக்காதவங்கள நான் சொல்லலை, தப்பே கிடையாது, கேளுங்க. ஒருவேளை வாசிக்க முடியாது, எனக்கு பார்வை குறைவு, வெள்ளெழுத்து கண்ணாடி போடுவேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் முடிந்தால் வயதானவங்களாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம் தயவு செய்து அர்ப்பணித்து உங்கள் வேதாகமத்தை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை திருப்பி எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், பாடுமா? இயேசு என் வாழ்வில் நல்லதா, எனக்கெல்ல ஆனந்தம். இயேசு என் வாழ்வில் நல்லதா, எனக்கெல்ல ஆனந்தம். எந்த பாலிப காலம் எல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையா, எந்த வாலிப காலம் எல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா, அவர் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எல்லன்
இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகோ எந்த இதயம் உம்மை பாடும் எனக்கெல்ல ஆனந்தம் இந்த உலகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே இந்த உலகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே சீர்த்தன்மை என்னில் விளங்க என்னை படைத்தீர் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகோ எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகோ இயேசு என் வாழ்வின் நானா எனக்கென்ன ஆனந்தம் பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லாமையும் மறைந்தோட பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லாமையும் மறைந்தோட உமதாவியில் அருள் பாடும் எந்த நினைவுகள் எந்த நீதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் இயேசு என் வாழ்வில் நல்ல எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப இங்கே வாசிக்க சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படியோ ஆண்டவர் கிருபையில. அது மாதிரி அன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி எலிசா, ஏன்னா அந்த எலியாவுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்த எலிசா ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். வாசிக்க திரும்ப. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில். நல்ல கவனிங்க, இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சொல்றேன். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல், அந்த சமாரியாவின்கிற வாசல்ல, உங்க வீட்டு வாசல்ல அப்படின்னு கூட நினைச்சு மனசுல வச்சு வாசிங்க. சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா, ஒரு சேக்கலுக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அளவு சேக்கல் என்று இருந்தது. இப்பதான் நமக்கு கிலோ இல்லையா, படியெல்லாம் இருக்கு. அப்ப அந்த காலத்தில் சேக்கல். ஆகையினால இங்க சொல்றாரு, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே
ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் சொல்லல. யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஏன்னா எப்பவுமே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நாம சொல்லி ஜெபிக்கணும். அநேக நேரங்கள் அதை மறந்துடும். ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, அதை நிறைவேற்றுங்க. ஏன்னா அவர் சொன்னதை செய்கிற தேவன். சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொல்லவில்ல, சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் நாம் நினைப்போம், ஆமாம் இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு ஒரு அற்புதமா நடந்துருமா, எனக்கு நடந்துற போதும், இப்படி நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கணும். நாம் பாடுவோம். எப்படி பாடுவோம்? அழகா நம்ம பாடுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 கூறுவே இன்னும் அதிகமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆஹா ஆராதனை ஆராதனை. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்து எனக்கு, இதுவரையில் உதவி செய்தே, இதுவரையில் உதவி செய்தே, இதுவரையில் உதவி செய்தே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு அன்பு கூறுறதுல முழு மனதோடு விசுவாசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாருக்கு சொல்றாரு? மார்த்தாள் மரியாளுக்கு சொல்றார். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்தவர், அவங்க வீட்டில் வரும்போதெல்லாம் தங்கி இருக்கிறவர். அநேக நேரம் அந்த வீட்டுக்கு போயிருக்கார், பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம். ஆனால் அப்படி இருந்தும் ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிர் தெளிவாங்கிறார். ஆனால் அவளுக்கு என்னது இல்லை? விசுவாசம் இல்லை. அவன் சொல்றா, ஆமாம்மா எந்திரிம்மா, எப்போ உடைய வருகையில் நீ 2ஆம் வருகை இருக்குல்ல, அப்போ என்ன செய்வேன்? எந்திரிப்பா. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தான் மகிமையை காண முடியும். இன்றைக்கு அதே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இன்றைக்கும் கடன் பாரத்தோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, மனதில் வேதனையோடு, கண்ணீரோடு, ஒருத்தட்டையும் சொல்ல முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் இந்த காலையிலே உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால்
இஃப் யூ ஹாவ் அ ஃபெய்த் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை உண்டா? நிச்சயமாக. நான் சொல்லுவேன், நம்பிக்கைங்கிறது வேற, தன்னம்பிக்கைங்கிற வேற. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரே தன்னம்பிக்கை. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறந்துடாதீங்க. ஏன்னா நம்பிக்கைங்கிறது வேற, தன்னம்பிக்கைங்கிறது வேறது. எனக்கு அன்பாருடைய நம்பிக்கைங்கிறது எல்லாரும் நம்புறான். எல்லாரும் சொன்னா இறைவன் ஒரு வழி விடுவான், தெய்வம் ஒரு வழி திறக்கும், கொடுக்குற தெய்வம் கூரையை வச்சுட்டு கொடுக்கும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தன்னம்பிக்கை எனக்கு அப்படிங்கிறது அவரை அன்றி. ஏன்னா நம்ம பாடுற எல்லாத்துக்கும் தான் பாடுறோம். வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும். வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். பூரண அழகுள்ளவர், பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும். வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேற வேண்டாம். இன்னொரு பக்தன் பாடினான், உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. இன்னைக்கு அப்படி தீர்மானம் எடுத்துட்டா, தஞ்சமென்று வந்தவரை தள்ளாத தேவன். அவர் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயிரல. ஆனா நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிக்கணுமே. நாளை இந்நேரத்தில் நமக்குள்ள கேள்வி என்ன தெரியுமா? நேற்று இப்படி தான் இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு, இது எப்போவோ சொன்ன வார்த்தை எனக்கு நடக்குமா அப்படின்னா, இந்த வேதம் என்றைக்கும் மாறாதது, மறையாதது, என்றைக்கும். ஐயா, இதை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போனதும் இல்லை. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் பொது. நிச்சயமா நம்பிப்பார். அந்த நம்பிக்கையை தேவன் உறுதிப்படுத்தியே தீர்வார். ஏன்னா மார்த்தாள் மரியாளுக்கு அறியாதவங்களுக்கு சொல்லலாம். இந்த மார்த்தாள் மரியாள் யாரு? இயேசுகிட்ட உட்கார்ந்து அவ பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டவன். இந்த மார்த்தாள் யாரு? என் சகோதரி உங்கள்கிட்ட உட்காந்துருக்காள், நான் மட்டும் வேலை செய்கிறேனே, உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்டவன். அப்போ தான் மார்த்தாள் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற? கவலைப்படுகிற. ஆனா தேவையானது எது? ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த பங்கு யாரு? நியாயப்பிரமாணிகனுடைய பங்கு, காத்தின் பங்கு, நேர்த்தியான இடத்தில் வைக்க எனக்கு பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த பங்கை தெரிஞ்சு கொள்றதுக்கு விசுவாசம் வேணும். இவர் சொன்னார், உயிர் தெழுவான். சொல்றவர் யார்? அவரோ இவரோ இல்லை, அற்புதத்தை கண்ணால் எல்லாரும் காணும்படி அற்புதத்தை செய்தவர். ஏன்னா யோவான் 11 தான் இதை வாசிக்கிறோம். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2 கண்ணும் தெரியாதவனை போய் தரையில் துப்பி சேருண்டாக்கி, நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு அப்படின்னு சொல்லி அவன் கழுவி பார்வை பெற்று அத்தனை பேரும் நம்பாம இருந்து காணாதவர்கள் காணும்படி வந்தேன் என்று இயேசு சொன்ன பிறகு நடந்த அற்புதம் இந்த லாசருவின் அற்புதம்.
நாம் அந்த காலத்தில் பாடுவோம், லாசருவின் கல்லறை அண்டை பட்ட தூக்கத்தை சீயோ அடி ஓக்காய் நீ வீட்ட சஞ்சல கண்ணே போக்கத்தோடு பாஜையாய் கெல்லும் போது தயவா சிந்தை வைத்து இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுவே. நாங்கள் பாவ பாரதா கஸ்தி யோத்து சோருக்கா தாழ்மையாக உமையே நோக்கி கண்ணீரோடனே போக்கத்தோடு வாஞ்சையா கெல்ஜோ போது தயவா சிந்தை வைத்து இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுவே. மோட்சத்தை நீ வீட்டதும் மாந்தராய் பிறந்ததும் ஏழையாய் வளர்ந்ததும் ஓட்ட பசி தாகமோ சாவை வெல்ற சத்துவம் பர நேரும் அற்புதம் சிந்தை வைத்து இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுவே. பிரேத சேமம் கல்லறை காத்த காவல் மூத்திரை சாவை வெல்ற சத்துவம் பர பேரும் அற்புதம் நல்பினோர்க்கு ரட்சிப்பை ஈயும் அல்பின் பல்லவை சிந்தை வைத்து இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுவே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. கூடவே இருந்த அறிஞ்சவங்களுக்கும் கூட சொல்றார், நீ விசுவாசித்தால். ஆனால் அந்த அம்மா ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களே சொன்னாங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஆலயத்துக்கு கூட போக மாட்டேன். ஆனால் அன்னைக்கு யதார்த்தமாக தான் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை. பார்க்கும்போது சொன்னீங்க, ஒரு வழி திறப்பார், ஒரு வழி திறப்பார், ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற ஆண்டவர்னு சொன்னீங்க. எல்லா வழியும் அடைச்சிருந்துச்சு, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு பெரியோர்களே, என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் முகம் கருப்போ சிகப்போ எனக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் வந்து நின்னா கூட யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உடுத்தி இருக்கிற ஆடை கூட தெரியாது, பேசாட்டா ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நீ விசுவாசித்தால் என்ன செய்யலாம்? தேவனுடைய மகிமையை காணலாம். நீங்கள் கேட்பீங்க, அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இருக்கு. விசுவாசிக்கிறதுனால தான் இத்தனை பாடு மத்தியிலையும் ரெண்டு கண்ணும் போய் முன்னாடி இருக்க தெரியாது, பின்னாடி இருக்க தெரியாது, யார் நிற்கிறா தெரியாது, பள்ளமேடு தெரியாது. ஆனால் நம்பிக்கை மட்டும் போகலை.
மனித வாழ்க்கையில் நம்பிக்கை தாங்க மூலாதாரம். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஏன்னா எங்கள் சபை 2 கண்ணும் தெரியாத மக்கள். இன்னும் சொல்லப்போனால் சிலர்லாம் வர்றவங்கள சபையில் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் புண்ணோட குஷ்டரோகி கூட வராங்க, கால் இல்லாதவங்க வராங்க, நடக்க முடியாத அந்த ஹேண்டிகேப்ட் வண்டியில் வச்சுட்டு வரவங்களும் வராங்க. இவங்ககிட்ட காணிக்க வாங்கணுங்கிறதுக்கு நான் வைக்கலை. அவர்களும் ஒரு நல்ல வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடையணும். அவர்களுக்கு ஏதாகிலும் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள், நான் பெருசாக செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நேரம் வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது கண்ணன்றியான ஊன்றுகோல் கொடுத்து, அல்லது கால் நடக்க முடியாத அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுத்து, இப்படித்தான் உதவி பண்ணுறோம். நீங்களும் இதிலே பங்கு பெற விரும்பினால், கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடரும். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே எல்லாம். இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. ஐயா எனக்கா ஜெபிப்பீங்களா? கட்டாயம். யாராக இருந்தாலும் சரி ஜெபிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. நான் 24 மணி நேரம் மற்றவங்கள மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா 24 மணி நேரம் கண்டிப்பாக முடியாது. காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, அதாவது ஆலயத்தில் இருந்தால் ஒழிய, மீதி கூட்டங்களில் இருந்தால் மட்டும், மீதி நேரம் கண்டிப்பாக காலை 10லேருந்து 5 வரைக்கும் ஜெபிப்பேன். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் காரியங்களை சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி என் வியாதி சுகமாயிருமா, என் வேதனை மாறிடுமா, என் கண்ணீர் மறையுமா, என் துக்கம் மாறுமான்னு சொல்லி பல கேள்விகளோடு அமர்ந்திருக்கிற என் அன்பு பெரியோர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக சொல்கிறேன், நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதை கர்த்தர் உறுதிப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.